guys, welcome to Castina Cuisine. இன்னைக்கு நம்ம குட்டியா மட்டன் கறி தோசை செய்யலாம். சோ வாங்க சமைக்கலாம். நம்மளோட மட்டன் வந்திருக்கு. சோ இப்போ நம்ம பாக்கெட்ல இருந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. ஸோ இந்த கறியை நம்ம மட்டன் கறி தோசைக்கு வைக்க முடியாது. ஸோ நம்ம அந்த கறியை நல்லா சாப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியை வெட்டிட்டு நம்ம சாப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட சாப்ட் மட்டன் ரெடியாக இருக்குது. ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சாட் ஆகட்டும். மரிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நான் இந்த ரெட் சில்லி எடுத்தேன். ரொம்ப அதுவே வந்துட போதுன்னு பயமாக இருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மட்டன் சாப்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பத்துமான்னு தெரில, போட்டுருவோம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணவே இல்லை. இதுவாக தான் நல்லா தண்ணி விட்டு அதுவாக வேகுது. ஸோ என்னன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் இது குட்டி, அதனால் இவ்வளோ லேட்டாக தான் ஆகும். இப்போது இது 30 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதே இது அப்படியே உறிஞ்சின்னு வருது. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுக்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும். ஓகே, இருக்கட்டும். க்ளீனிங் டைம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ தோசை சுடுறதுக்காக தவா வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா தீத்திக்கலாம். ஸோ இப்போ தோசை மாவு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே எக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அது மேலே நம்மளோட மெயின் கறி தோசைக்கான கறி வச்சிடலாம். ஹோட்டலில் அமுத்தி விடுற மாதிரியே நம்மளும் அமுத்தி விட்டுப்போம். ஸோ இப்போ இது லைட்டாக நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை திருப்பி போட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அழகாக
தூக்கி போட்டு மேலே மூடிடலாம். ஸோ நல்லா அமுத்தி விட்டுட்டு அழகாக மூடி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம அழகாக ரெடியாகி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தோசை அழகாக எடுத்து வச்சுக்கலாம். அழகாக ரெடியாகி இருக்கு. இப்போ ரெண்டாவதுக்கு நம்ம ஆனியன் தேய்ச்சிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தோசையில் வந்து நான் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் இப்போ 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் தான் செய்ய போகிறேன். அதாவது ஒரே டிஷ் தான், அது 3 விதமாக செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மலான கறி தோசை, செகண்ட் ஒன் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு, தேர்ட் ஒன் வந்து கேப்சிகம் போட்டு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கறி நிஜமாலே நிறையாவே இருக்குது. ஸோ 3 தோசை பண்ணுறதுக்கு மேலேயே வரும். ஸோ ஒன்றும் இல்லை, இதை பத்திரமா எடுத்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட செகண்ட் அழகான தோசை ரெடியாகி இருக்கு. ஸோ இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கும். இப்போ இதை நம்ம போட்டுடுறோம். அதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பாருங்கள், முட்டை உள்ளே ஊற்ற சொன்னால் வெளியிலலாம் ஒழிஞ்சின்னு இருக்குது. ஸோ அப்புறமா தான் இதை வேறு பார்க்கணும். ஸோ இப்போ இதை நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலே நம்ம தேர்ட் வெரைட்டி தோசை, அதாவது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் வெரைட்டி தோசை, அதாவது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட 3 வெரைட்டி தோசையும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம திறந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அழகா இருக்கு இந்த குட்டி தோசை கரண்டில் திருப்புறது. அண்ட் அதுலயும் ஒரு தோசை வருதுன்னா அது ஆச்சரியம் தான். சரி, இப்போ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பாக இது ரெடி ஆகியிருக்கும். ஏன்னா கேப்சிகம் ஸ்மெல்லாம் அவ்வளோ அழகாக அடிக்குது. ஸோ இதை எடுத்து வச்சுக்கேன். ஸோ 3 வெரைட்டி தோசை அழகாக ரெடியாக இருக்குது. இதோட இது குண்டாக இருக்குது, இதோட இது ரொம்ப குண்டாக இருக்குது. ஸோ இந்த மீந்து போனதை நம்ம எதுக்கு வேஸ்ட் ஆக்கின்னு, ஸோ இதை அப்படியே இந்த தவாவில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மீந்து போனது எதுக்கு வேஸ்ட் ஆகணும்ன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். சப்போஸ் இது இந்த மாதிரி வேணான்னா கூட நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி சேர்த்தா அதுவும் நல்லா ஒரு கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அழகாக இதை எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ ஒரு ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட தோசை ஃபர்ஸ்ட்டு வைக்கிறேன், செகண்ட் போட்ட தோசை செகண்டு, அண்ட் தேர்ட் ஃபைனலாக நம்ம போட்டது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சின்னதாக சும்மா ஒரு கிரேவி செஞ்ச மாதிரி செஞ்சோம்ல, அது நடுவில் வச்சுட்டு இருக்கிற சைட் கேப்பை எப்படியாச்சும் ஃபில் பண்ணிடலாம். அப்புறமா லேஸாக கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக செஞ்ச மட்டன் கறி தோசை, இதுவும் அதே கறி தோசை தான். ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சூடாக இருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து நம்ம கேப்சிகம் கொரியாண்டர் எதுவுமே சேர்க்கல, இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஒன் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து கொரியாண்டர் தோசை, ஐ மீன் கொரியாண்டர் ஆட் பண்ண மட்டன் கறி தோசை. இது வந்து சப்போஸ் நீங்கள் நார்மலாக செஞ்சீங்கன்னா ஒரு கொமட்டல் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. கொரியாண்டர் சேர்த்தோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கேப்சிகம் சேர்த்தது. எனக்கு இதுதான் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, எப்படி இருக்குன்னு சாப்பிடணுன்ட்டு. அது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அதோடு இது ரொம்ப ஹை லெவலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் இது வந்து நீங்கள் தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் மூணுத்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ நான் ரொம்ப நார்மலாக ஆயில் ஊற்றியே செஞ்சுட்டேன். பிகாஸ் இதான் நான் வந்து மினியேச்சரில் செய்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம்ன்றதோட்டு நான் வெறும் ஆயில் மட்டும் ஊற்றி செஞ்சுட்டேன். இதுவே நீங்கள் கீ ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்பயுமே மட்டன் வந்து ஒரே மாதிரி வாங்காதீங்க.
லைக் ஒரு வாரம் ஒரு நார்மல் மட்டன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாப்ட் மட்டன் வாங்கி மட்டன் கறி தோசை வீட்லேயே சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம கடைசியாக செஞ்சது இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கிரேவியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் எதுக்கு செஞ்சேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சுக்கலாம். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வெறும் சில்லி பவுடரும் தண்ணியும் மட்டும்தான் சேர்த்தேன். அதுக்கே இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேஷ்டு பொட்டேட்டோ சேர்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 3 தோசை அதாவது 3 விதமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய மட்டன் ரெசிப்ஸ் காஸ்டினா குயிசினில் இருக்குது. அண்ட் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்ல, அது எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிப்ஷனில் நிறையா ரெசிப்ஸ் காஸ்டினா குயிசினில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது ரெசிப்ஸ் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக காஸ்டினா குயிசினில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காஸ்டினா குயிசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்தாங்கம்மா, சாப்பிட்டு பார்க்குறீங்களா? நல்லா இருக்கு.